எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெக்டாங்கிள் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெக்டாங்கிள்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4 சைட்ஸ் இருக்கும், லென்த் இருக்கும் அண்ட் பிரெட்த் இருக்கும். எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? ஏரியா ஃபார்முலா என்ன? 4 சைடுக்கு எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ராம்பஸ், பேரலோகிராம், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் எல்லாத்துக்குமே என்ன பார்த்தோம்? பேஸ் இன்ட்டு ஹைட் தான். பேஸ் என்ன? எல். ஹைட் என்ன? பி. ஸோ ஏரியா என்னது? எல் இன்ட்டு பி. பெரிமீட்டர் என்னது? சுற்றளவு. எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. டயகனல் அப்படிங்கிறது நமக்கு இது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? இதுதான் டயகனல் அப்படின்னா டயகனல் ஸ்கொயர். ஓகே, டயகனல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதானே பித்தாகரஸ் தியரம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆல்ரைட். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதுக்கு ட்ரிப்ளெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறத விட ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணுங்கள். ட்ரிப்ளெட் இல்லாத வேல்யூஸ்க்கு மட்டும் பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போயிடலாம். இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் 25 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் 25 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியா 25 சென்டிமீட்டர். லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அது 25ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏரியாவோட ஃபார்முலா எல் இன்ட்டு பி. அது என்னன்னு சொல்லிட்டாங்க? அதுவும் 25ன்னு சொல்லிட்டாங்க. எல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க அண்ட் ஏபி கொடுத்துட்டாங்க. ஏ அப்படி இல்லைனா பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏதோ 2ன்னு வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு 2a அப்படிங்கிறது வச்சு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி எனக்கு தெரியும் அண்ட் ஏபி தெரியும்னா நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ ஆர் பியை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? எல் மைனஸ் பியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா? எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைட்லேயுமே என்ன பண்ண போகிறோன்னா மைனஸ் 4lb மைனஸ் 4lb. ஓகேவா? ரெண்டு சைடும் 4lbயால் மைனஸ் பண்ணிட்டேன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2lbன்னு வந்துருமா? இந்த சைடு என்ன இருக்கும்? எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4lb அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2lb அப்படிங்கிறது என்னது? எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போது எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஸோ எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4lb. ஓகே, இப்போ எல் ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 25/2. ஓகே, 25/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 25. ஓகேவா? அப்போது 625 டிவைடட் பை 4 மைனஸ் 100. ஸோ எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணோன்னா 225 டிவைடட் பை 4. இப்போ எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு 225 டிவைடட் பை 4னா எல் மைனஸ் பி என்னது? ரெண்டு சைடும் ரூட் எடுத்தோன்னா 15/2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? எல் மைனஸ் பி என்னன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். எல் ப்ளஸ் பி என்னன்னு தெரியும்? 25/2. எல் மைனஸ் பி என்னன்னு தெரியும்? 15/2. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2l இஸ் ஈக்குவல் டு 40/2. ஓகே, ஸோ எல் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா அண்ட் அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரோட ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்டாங்கிளோட ஏரியாவை என்னென்னு எழுதலாம்? எல் இன்ட்டு பின்னு எழுதலாம். பெரிமீட்டர் என்னென்னு எழுதலாம்? எல் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். அண்ட் அதனோட ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது என்ன ரேஷியோவில் இருக்கான்? 1:25 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கான். ஓகே, தென் த லென்த் ஆஃப் த ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் சைடு ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளோட ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் சைடோடைய ரேஷியோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா?
எல் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, எல்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் அண்ட் பி கேட்குறாங்கன்னா எல் மைனஸ் பியை நம்ம மோஸ்ட்லி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எல்பி டிவைடட் பை 4 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ரேஷியோவை நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். 1/25. எல் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4LB அந்த மாதிரி தானே வரணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது மேலே வந்து 4L வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். மேலே 4L வரணும் அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 16ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 16ஆல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், 16LB டிவைடட் பை 4L + B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா? இப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலே 4LB வந்துடும். இதுக்கு தானே நம்ம ட்ரை பண்ணோம். LB வந்துருச்சா, L + B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/25. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், L - B ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், L + B ஹோல் ஸ்கொயரோட ரேஷியோ என்னது 25. இதனோட ரேஷியோ இது, இதனோட ரேஷியோ இது. ஸோ 25 மைனஸ் என்னது 4LBங்கிறது 16 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணோன்னா என்ன வரும், 9ன்னு வரும். L - B ஹோல் ஸ்கொயருங்கிறது 9ன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ரேஷியோ L - B ஹோல் ஸ்கொயரோட ரேஷியோ 9ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் L + B ஹோல் ஸ்கொயரோட ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது 25ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரெண்டுமே எதில் இருக்குது, ஸ்கொயர்ஸில் இருக்குது. ஸோ L - Bங்கிறது என்னவாக இருக்கும், அப்போது 3ஆக இருக்கும், +or - 3ன்னு சொல்லிட்டு வரும். இது L + Bங்கிறது 5ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாமா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 and 2 சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2L = 8ன்னு கிடைக்கும். L = 4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 - B = 3, B = 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ எல்லோட வேல்யூ 4. அதாவது இது எல்லாமே ரேஷியோவில் இருக்கிறதுனால நமக்கு வந்திருக்கிறதும் ரேஷியோ வேல்யூஸ் தான். 4 அண்ட் பியோட இது வந்து 1. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் சைடுக்கான ரேஷியோ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷார்ட்டர் சைடு என்னது பிரெத்து அண்ட் லாங்கரு லென்த்து. 1:4ங்கிறது தான் நம்மளோட ஆன்சரு. சரிங்களா? ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்கறதுனால அதோட வேல்யூ இதுங்கிற மாதிரியே நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான், பெருசாக வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. லாஸ்ட் சம் மாதிரியே தான் இந்த சம்மும். சரிங்களா? இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் லென்த் and breadth of a rectangle கொடுத்துருக்காங்க. A square is constructed such that one of its side is equal to a diagonal of the rectangle. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்தாங்க இல்லையா, சம் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் வந்து 6ன்னு சொல்லிட்டு, அந்த ரெக்டாங்கிளோடைய டயகனலுக்கு ஈக்குவலாக சைடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாமா. அந்த ஸ்கொயருடைய ஏரியா தான் ஃபைனலாக என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்கொயரோடைய ஏரியா ரேஷியோ அண்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைட்ஸு, அதோடைய சைட்ஸ் என்னவாக இருக்கும், அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² இருக்குமா, ஏன்னா அவங்க தானே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயருடைய ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு வந்து டயகனல் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவல்னு. அப்போது இந்த ஸ்கொயரோட ஒரு சைடும் L² + B² இது தானே இருக்கும், ஒரு சைடும் இதே தான் இருக்கும். இஃப் த ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஸ்கொயர், இப்போ இதனுடைய இந்த சைடு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B²னா ஏரியா என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² ஹோல் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா தானே, ஈஸ் டு L × B. ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, L × B. ஸோ இதனுடைய ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5:2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும், L² + B² அப்படின்றது வந்துடும். என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயரோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயரோட ஏரியாங்கிறது என்னது, L² + B². இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. L² + B² வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா ரேஷியோ வேல்யூ, இங்கே கொடுத்துருக்கிறது ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை பார்த்தோன்னா L + B ஹோல் ஸ்கொயர் L² + B² + 2LB இல்லையா. இந்த இடத்துல ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 36. L + B ஹோல் ஸ்கொயர் 36. இது என்னது 5K அண்ட் 2Kன்னு வச்சுக்கலாம் ஆக்சுவல் வேல்யூஸை, அது ரேஷியோவில் இருக்கிறதுனால. ஓகேவா?
அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னவாக இருக்கும் 5Kவாக இருக்கும். அண்ட் எல்பிங்கிறது 2K, 2LB என்னவாக இருக்கும் 4K. ஓகேவா? அப்போ கேவோட வேல்யூ என்ன 4 வருமா? 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஏன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஆக்சுவல் வேல்யூ 5K, கேவோட வேல்யூ என்னது 4, 20. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. எல் இன்ட்டு பியா ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா ஃபார்முலா 1840. லென்த்து வந்து 15% மோர் தென் பிரெத். ஸோ லென்த்து பிரெத்து. ஓகேவா? பிரெத்தை விட லென்த்து 15% அதிகமாக இருக்குது. 100, 115. ஓகே, இது 100னா இது 115 இருக்கும். அப்படி தானே அவங்க கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பேஸ் நம்ம 100ன்னு வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இது 23/20 அப்படிங்கிறது வரும். இது வந்து ரேஷியோ. ஸோ ஆக்சுவல் வேல்யூஸை நம்ம 23K, 20K அப்படின்னு வச்சுக்கலாம், லென்த் அண்ட் பிரெத்தை. ஓகே, அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும்? 23K இன்ட்டு 20K 1840. ஓகே, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2க்கு இது கேன்சல் பண்ணோன்னா 92 வந்துடும். 23 4s are 92. அப்போ கே ஸ்கொயருங்கிறது என்னது 4, K ஈக்குவல் டு 2. ஸோ கேவோட வேல்யூ என்னன்னு வந்துருச்சு 2ன்னு வந்துருச்சு. ஸோ பிரெத் என்னது 20K. ஸோ 20 இன்ட்டு 2 40. ஓகேவா? ஜென்ரலாக இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஆக்சுவல் வேல்யூவை நம்ம சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிபிள் ஆகும்ல, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரோம். ஓகேவா? எ லான் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். ஒரு லான் வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்கான். ஓகேவா? அதனுடைய லென்த்து, ஆக்சுவலி இது ஸ்பேஸ் வரக்கூடாது, இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத் இந்த ரேஷியோ. லென்த்தும் பிரெத்தும் என்ன ரேஷியோவில் இருக்கான்? இது 4னா இது 3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கான். இந்த ஏரியா ஆஃப் த லான் வந்து 1/12 ஹெக்டேர். ஹெக்டேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். இப்போது ஆக்சுவல் வேல்யூஸாக நம்ம கேவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத்தா. லென்த் என்னது 4K, பிரெத் என்னது 3K. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த லான் வந்து 1/12 ஆஃப் த ஹெக்டேர்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்டேருங்கிறது என்னது 10,000 ஸ்கொயர் மீட்டர். அதில் 1/12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணலாமா? 12K ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000 டிவைடட் பை 12. ஸோ கே ஸ்கொயர் இந்த பக்கமே இருக்கட்டும். இங்கே 10,000 என்னென்னு எழுதலாம்? 100 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 12 கீழே வந்துருச்சுன்னா 12 ஸ்கொயர் ஆகிடுமா? அப்போது ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோன்னா K ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 12ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பிரெத் ஆஃப் எ லான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரெத்துங்கிறது என்னது 3K. ஓகே, ஸோ 3Kவோட வேல்யூ என்ன? 100 டிவைடட் பை 12. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்துடலாம், ஒரு கான்செப்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். கிலோமீட்டர்னால் என்ன, ஹெக்டோமீட்டர்னால் என்ன, டெக்காமீட்டர்னால் என்ன, டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், ஹெக்டோமீட்டர் அப்படின்னா 100 மீட்டர். ஓகே, டெக்காமீட்டர் அப்படின்னா 10 மீட்டர், டெசிமீட்டர்னால் 1/10 ஆஃப் த மீட்டர். ஒரு மீட்டர் இருக்குன்னா அதில் 1/10. சென்டிமீட்டர்னா ஒரு மீட்டர் இருக்குன்னா அதில் 1/100. ஓகே, மில்லிமீட்டர்னா ஒரு மீட்டரில் 1,000th. ஓகேவா? அதுவே இந்த இடத்துல கிலோமீட்டருங்கிறது ஒரு மீட்டர்னா அது கூட 1000 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஒரு மீட்டரா, அது கூட 100 மல்டிப்ளை பண்ணிட்டா ஹெக்டோமீட்டர். ஒரு மீட்டர் கூட 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அது டெக்காமீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஹெக்டேர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்ல. ஹெக்டேருங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஹெக்டோ அப்படிங்கிறது என்னென்னா ஹெக்டோமீட்டர் அப்படிங்கிறது லென்த்தை குறிக்கும். ஓகேவா? ஹெக்டேர் அப்படிங்கிறது ஏரியாவை குறிக்கும். ஸோ 100 இன்ட்டு 100 தான் வந்து என்னது ஹெக்டேர். அதுதான் 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, 100 இன்ட்டு 100 10,000. ஸோ 10,000 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம ஹெக்டேரை இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எ ஃபீல்டு இஸ் 150 மீட்டர் லாங். ஒரு ஃபீல்டு இருக்கான், அது வந்து எத்தனை மீட்டர் லாங்கா? 150 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க? 80 மீட்டர் வைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டைம்ஸ் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர்?
to the length of the diagonal. இந்த ரெக்டாங்கிளோட length of the diagonalக்கு இந்த பெரிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 2 into L plus B divided by diagonalோட வேல்யூ என்ன, L square plus B square root of L square plus B squareங்கிறது. ஓகேவா? அப்போது முதல்ல நம்ம 2 into L plus B போட்டுக்கலாம். L plus B என்னது 230 அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது வந்து ட்ரிப்ளெட் யூஸ் பண்ண முடியும். 8 50 17 அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்ளெட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 80 115 கொடுத்துருக்காங்க. அப்போது ஹைபோட்டனஸ் என்னவாக இருக்கும், 170 இருக்கும். ஓகேவா? அப்போது 170ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இது 46 டிவைடட் பை 17 2.7 கிட்ட வருமா? 2.7 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் எ ரெக்டாங்கிள் வந்து 4 மீட்டர் வந்து ஒரு ஸ்கொயருடைய சைடை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கொயரோட சைடை எல்லுன்னு வச்சுக்கலாம், ஸ்கொயரோட சைடை ஏன்னு வச்சுக்கலாம், ரெக்டாங்கிளோடைய லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது எவ்வளோ அதிகமாக இருக்கான், லென்த்துங்கிறது 4 மீட்டர் அதிகமாக இருக்கான். ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாமா? அடுத்து பிரெத்து 4 மீட்டர் லெஸ் தென் த சைட் ஆஃப் த சேம் ஸ்கொயர். பிரெத்தை பின்னு வச்சுக்கலாம், அது வந்து 4 மீட்டர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ முன்னாடி வரணும், பி ரெண்டாவது வரணும். ஏன்னா இது தானே பெருசு. எவ்வளோ கம்மியாக இருக்கான், 4 மீட்டர் கம்மியாக இருக்கான். ஓகே. இஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 567, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னது, ஏ ஸ்கொயர் இல்லையா, அது 567 அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 56 7 ரெண்டுமே 7ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ 7 நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா 81ன்னு சொல்லிட்டு வருமா. இப்போது ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 9√7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல் மைனஸ் ஏ என்ன இருக்குது, 9√7 இஸ் ஈக்குவல் டு 4. செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வருமா. இப்போது எல்லோட வேல்யூ என்னது, 9√7 + 4. பியோட வேல்யூ என்ன, 9√7 - 4. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, எல் இன்ட்டு பி தானே. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா. எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது 9√7 + 4 9√7 - 4. ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பிங்கிறது என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா. ஸோ 9√7 ஸ்கொயர் அவங்களே அது தானே கொடுத்துருந்தாங்க 567ன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரூட் எடுத்து தான் 9√7 கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 567 தான் கிடைக்கும். மைனஸ் 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயருங்கிறது என்ன, 16. ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 551 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, லென்த் ஆஃப் எ ரெக்டாங்கிள் வந்து நமக்கு கம்மியாகுது. எல்லுன்னு இருக்கிற ஒரு லென்த்து என்ன ஆகுதான், எல் மைனஸ் 4ன்னு சொல்லிட்டு ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பிரெத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்னு இன்க்ரீஸ் ஆகுது, பி ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, இட் வுட் ரிசல்ட் இன் எ ஸ்கொயர் ஆஃப் த சேம் ஏரியா. இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதான், ஒரு ஸ்கொயரை வந்து ஃபார்ம் பண்ணுதான். இட் வுட் ரிசல்ட் இன் எ ஸ்கொயர், அதுவும் ஏரியா வந்து சேமாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா என்னவாக இருந்திருக்கும், எல் இன்ட்டு பியாக இருந்திருக்குமா. இப்போது ஃபார்ம் ஆன இந்த நியூ வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ்க்கு நான் ஏரியா கண்டுபிடிச்சனாலும் அது எப்படி இருக்கான், சேமாக இருக்கான், முதல்ல இருந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கான். அது மட்டும் இல்லை, இட் வுட் ரிசல்ட் இன் எ ஸ்கொயர், முதல்ல ரெக்டாங்கிளாக இருந்தது இப்போ ஸ்கொயராக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர்னால் என்ன, பேசிக்கலி எல்லா சைட்ஸுமே எனக்கு சேமாக இருக்கும். அப்போது லென்த் வந்து எல் மைனஸ் 4ன்னு மாறி இருக்குது, பிரெத் வந்து பி ப்ளஸ் 2ன்னு மாறி இருக்குது. அப்போது லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே எனக்கு என்னவாக தான் இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ தான் அது ஸ்கொயராக இருக்க முடியும். அப்போ எல் மைனஸ் 4 பி ப்ளஸ் 2 ரெண்டுமே வந்து சேமு. அப்போது எல் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 2. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆகும், பி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எல் மைனஸ் பி, 4 அந்த பக்கம் போச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா எல்பி, எல் இன்ட்டு 2 2L
minus 4b minus 8. LB அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா, ஸோ 0 ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 2L minus 4b is equal to 8. 8 அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ L minus 2b is equal to 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா எல் அண்ட் பி நமக்கு கிடைக்கும். அதை வச்சு அவங்க கேட்டிருக்கிற பெரிமீட்டரோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பெரிமீட்டருக்கு என்ன தேவை, எல் பி ரெண்டுமே தேவை இல்லையா, அதனால் நம்ம எல் அண்ட் பி கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். பி ஈக்குவல் டு 2ன்னு வருமா, இந்த பி ஈக்குவல் டு 2வை நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லை கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், எல் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 2 × L + B. 8 + 2 என்ன வரும், 10. 2 × 10 வந்து நமக்கு 20. ஸோ என்ன ஆப்ஷன் நமக்கு கரெக்டு, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஜஸ்ட் இந்த கொஷினில் நம்ம என்ன லாஜிக் வந்து இது பண்ணுறோம், ரிசல்ட் இன் எ ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே பாயிண்டில் நம்மளுக்கு சேம் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு எல்பி ஆல்ரெடி இருந்த ஏரியாவையும் புதுசாக ஃபார்ம் ஆன வேல்யூஸ்க்கான ஏரியாவையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அதை வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எல்என்பி கிடைக்குது. அதை வச்சு பெரிமீட்டர் ஃபார்முலாவில் நம்ம எல்என்பியை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் வந்து த்ரைஸ் தட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரோடைய ஏரியாவோட த்ரைஸாக வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுங்கிறது இருக்குது. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 20 cm அண்ட் பிரெத் வந்து 3/2 டைம்ஸ் ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயரோடைய சைடை ஏன்னு வச்சுக்கலாம், லென்த் அண்ட் பிரெத்தை எல்பின்னே வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே எந்த மாதிரி அசியூம் பண்ணிப்போமோ அதே மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். எல் பி. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இஸ் த்ரைஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயரா, த்ரைஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயரா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லென்த்தை வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 20ன்ட்டு. அண்ட் பிரெத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, 3/2 டைம்ஸ் ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அப்போது பிரெத்துங்கிறது 3/2a அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் 3a² அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 30a இஸ் ஈக்குவல் டு 3a². ஓகேவா, ஏ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு என்ன வரும், 10ன்னு வருமா. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த diagonal ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு லென்த்து தெரியும் என்னென்னு 20ன்னு, பிரெத்து என்னது 3/2a, ஏங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சா 10ன்னு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது 15. ஸோ பியோட வேல்யூ 15ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜென்ரலி டயகனல் அப்படின்னா பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டை தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ண போகிறோம். இது 20, இது 15 அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் இதோட சிம்பிள் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். 3 4. ஓகேவா, 3 4 5ங்கிறது ட்ரிப்ளெட்டா. அப்போது என்ன டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம், 5 டேபிளில். அப்போது 5 × 5 15, 20 × 5 × 5. ஸோ 5 × 5 என்ன வரும் நமக்கு 25. 25ங்கிறது தான் என்னது டயகனல். ஸோ எப்படி ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுதா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஃபீல்டு, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் அண்ட் பிரெத்துக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அண்ட் பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த ஃபீல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியான கொஷின். த ரேஷியோ ஆஃப் த லென்த் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. லென்த்து அண்ட் பெரிமீட்டர் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 2:7ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதை நம்ம எந்த மாதிரி எழுதிக்கலாம், L/, இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம் இல்லையா, 2/7ன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 4L + 4Bன்னு சொல்லிட்டு கிடைக்குமா.
ஸோ 4 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 3L is equal to 4B. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லென்த் அண்ட் பிரெத்துக்கான ரேஷியோ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், பிரெத்து இந்த பக்கம் நான் கீழே கொண்டு வரேன் அண்டு 3யை இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ 4:3ங்கிறது தான் நம்மளுடைய லென்த் பிரெத்துக்கான ரேஷியோ. ஆப்ஷன் ஏ. இதுவும் ஈஸியான கொஷின் தான். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஒரு வேளை புரியலை அப்படின்னா. ஓகே, லென்த் அண்ட் பிரெத் வந்து 5:6ன்னு சொல்லிட்டாங்க. ஏரியாவோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க 6750ன்னு சொல்லிட்டு. அடுத்து ரேஷியோ ஆஃப் லென்த்து இஸ் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத்தை 5K × 6Kன்னு வச்சுக்கலாம். 6750 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 225ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கேவோட வேல்யூ 15. ஓகேவா, அப்போ கே என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லுங்கிறது என்னது 5K. எல்பி நமக்கு ஆல்ரெடி தெரியும் 6750ன்னு சொல்லிட்டு, அது பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேவோட வேல்யூ என்ன 15. ஓகேவா, 6750 ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40/5 இதை கேன்சல் பண்ணோன்னா 90ன்னு சொல்லிட்டு வரும். 1:90. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, லென்த் வந்து பிரெத்தை விட 24 சென்டிமீட்டர் அதிகம். பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஷீட் இஸ் 128. லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுமே ரொம்ப ஈஸியான கொஷின் தான், நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி ஸ்கொயர் டைல்ஸ் each with side 4 decimeter will be required to cover the floor of your room 8 meter long 6 meter broad. 8 meter long and 6 meter broad உள்ள ஒரு ரூமை வந்து கவர் பண்ணுறதுக்கு எத்தனை டைல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டைல்ஸோடைய சைடு வந்து 4 decimeterன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தியரியில் பார்த்தோம், டெசிமீட்டர் அப்படிங்கிறது என்னது, 1/10 ஆஃப் மீட்டர். ஒரு மீட்டரோட 1/10. ஓகேவா, 4 × 1/10 மீட்டர் தான் அந்த ஸ்கொயரோடைய சைடு. ஓகேவா, இப்போது 1 2 3 4 இந்த மாதிரி எவ்வளோ டைல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டைல்ஸோட ஏரியாங்கிறது என்னது, ஏ ஸ்கொயர். ஸோ 4/10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எத்தனை, ஸோ n தேவைப்படும்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, n. ஸோ இது மொத்தமே இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ண போகுது இல்லையா. இந்த ஃபுல் ஏரியாவோட வேல்யூ என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் 8 × 6 ரெக்டாங்கிள். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன வரும், 16/100 இன்ட்டு n 8 × 6. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா n = 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 300 டைல்ஸ் வந்து தேவைப்படும் இந்த ஃபுல் ரூமை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், எ பாய் வாக்ட் அலாங் 2 adjacent sides of a rectangular field. If he had walked along the diagonal, then he would have saved a distance equal to 1/4 of the larger side. The ratio of the larger to the smaller side is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, 2 adjacent சைட்ஸ் வழியாக அவன் நடந்து போகிறான். ஒருவேளை டயகனல் வழியாக நடந்து போயிருந்தா 1/4 ஆஃப் த லார்ஜர் சைடை வந்து சேவ் பண்ணியிருப்பான், அவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் சைட்னால் முதல்ல பேசிக்லி என்னென்னா பக்கத்து சைடு. இங்கே ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இதனோட அட்ஜசன்ட் சைடு இப்படி போவான். ஓகேவா, இப்படி போகிறான் அவன். ஒருவேளை இந்த மாதிரி டயகனல் வழியாக போயிருந்தா 1/4 ஆஃப் த லார்ஜர் சைடோட டிஸ்டன்ஸ் அளவுக்கு சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது டயகனல் என்னது ஃபஸ்ட்டு, இது எல் இது பி அப்படின்னா டயகனலுங்கிறது L² + B². இப்போ பேசிக்கலி அவன் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்படி அவன் போகிறானான். ஒருவேளை இப்படி போயிருந்தா 1/4 L வந்து சேவ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ L + B -
இந்த வழியாக போயிருந்தால் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான்? அப்போ மைனஸ் பண்ணணும்ல. 1/4L இவ்வளோ டிஸ்டன்ஸை சேவ் பண்ணியிருப்பான். அப்போது இதில் இதை மைனஸ் பண்ணோன்னா அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? 1/4L லெஃப்ட்டுக்கு கொண்டு வரேன், அந்த ரூட்டில் இருக்கிறத ரைட் சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ 1ல் 1/4 போச்சுன்னா 3/4L வருமா, ப்ளஸ் பி. இந்த பக்கம் போச்சுன்னா √L² + B². ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்? ஸ்கொயர் 2 × 3/4L × B, L² + B². இப்போது B² ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 9/16L² ரைட் சைட் கொண்டு போயிடலாம். இந்த 2க்கு 4 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 3/2LBன்னு வந்துடும். இந்த சைடு இது போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? 7/16L² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 2வையும் இதுவே கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு L கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 3B = 7L/8ன்னு வரும். Lக்கும் Bக்கும் தானே ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? Bயை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ 24/7ன்னு வரும். இந்த பக்கம் L/Bன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போது L/B அப்படிங்கிறது என்னது? 24:7 அப்படிங்கிறது. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ அப்படின்னு ஒருத்தன் 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான் ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு. எப்படி? டயகனலினா இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான். ஓகே, ABCDங்கிற ஒரு ரெக்டாங்கிளை A to C க்ராஸ் பண்ணுறதுக்கு அவன் 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான். அட் த ரேட் ஆஃப் 52 m/min. அவனோட ஸ்பீடு இது. ஓகே, அண்ட் B took the same time to cross the field along the sides from A to C. ஸோ A to Cக்கு போகிறதுக்கு along the sides வந்து யார் சூஸ் பண்ணுறது? B சூஸ் பண்ணுறான். A வந்து இப்படி போகிறான், B வந்து இப்படி போகிறான். ஓகேவா? அவனுடைய ஸ்பீடு 68 m/min. the ஏரியா ஆஃப் த ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஸ்பீடு அண்டு டைம் கொடுத்துட்டாங்கன்னா இதோட டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பிக்கும் ஸ்பீட் அண்டு டைம் கொடுத்துருக்காங்க. எத்தனை செகண்ட்ஸில் அவன் க்ராஸ் பண்ணுவான் அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் சேம் டைம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போது அதே 15 செகண்ட்ஸ் தான். அண்ட் அவனோட ஸ்பீட் 68 m/min கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைமு. அப்போ டைமும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்ப்ளி முதல்ல டயகனல் கண்டுபிடிக்கலாம். ஏவோடைய ஸ்பீட் என்னது? 52 m/min. அவனோட டைம் என்னது? 15 செகண்ட்ஸ். இந்த இடத்துல பர் மினிட்னு கொடுத்துருக்கிறதுனால 15 செகண்ட்ஸை நான் வந்து எப்படி எழுதிக்க போகிறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட் எழுத போகிறேன். ஸோ /60 பண்ணிக்கிட்டேன்னா இது எத்தனை மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எனக்கு எவ்வளோ மீட்டர் டயகனல்னு தெரிஞ்சிடும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1/4 இதை கேன்சல் பண்ணோன்னா 30. ஸோ மினிட் கேன்சல் ஆகிடும், 13 மீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது என்னது? 13 மீட்டர். நெக்ஸ்ட்டு B வந்து எப்படி போகிறான்னு பார்க்கலாம். B வந்து 68 m/min இன்ட்டு அவனுடைய டைமும் அதே 15 செகண்ட்ஸ் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ல எழுதுனா /60 கேன்சல் பண்ணோன்னா 1/4, இது 17. ஸோ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு 17 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 17. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ? 17. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எனக்கு ஹைபோட்னஸ் 13 வருது அப்படின்னா ட்ரிப்ளெட் என்னது? 5, 12, 13. இப்போ 5 + 12 என்னது? 17. சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா? அப்போது இது 5ஆக இருக்கும், இது 12ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரிப்ளெட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ட்ரிப்ளெட். ஓகேவா? ட்ரிப்ளெட் இல்லைனா இங்கே எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம ரொம்ப லென்த்தியாக போகும் என்ன பண்ணாலும் ட்ரிப்ளெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரியும். ஈஸியாக L × B நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 60. அப்போ ஏரியா என்னது? 60.
ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பார்க் இருக்குது. ஓகேவா? ஸ்கொயர் பார்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரெக்டாங்கிளாக டிவைட் பண்ண போகிறாங்களாம். இதுதான் அந்த ஸ்கொயர் பார்க்குன்னு வச்சுக்கோங்க. அதை 2 ஈக்குவல் ரெக்டாங்கிளாக பிரிக்க போகிறாங்கன்னா அப்போது சென்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லைன் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ இது 2 ஈக்குவல் ரெக்டாங்கிளாக பிரிஞ்சிருச்சா? ஓகே. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் இஸ் 39, இதனுடைய பெரிமீட்டரும் 39, இதனுடைய பெரிமீட்டரும் 39 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரோட ஒரு சைடும் 2ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 2ஏனா இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிச்சா, அப்போ இது ஏ, இது ஏ, இது என்னது 2a, இது ஏ, இது ஏ, இது 2a. ஓகேவா? ஸோ ஸ்கொயரா, அப்போது இது 2ஏனா இதுவும் என்னவாக இருக்கும், 2ஏவாக இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர். இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ரெக்டாங்கிள் இஸ் 39 கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிமீட்டரும் 39. அப்போது முதல்ல இதனோட பெரிமீட்டர் என்ன, a + 2a + a + 2a என்னது 6aவா? ஸோ 6a அப்படிங்கிறது என்னது 39 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் பார்க்கோட பெரிமீட்டர் என்ன, 2a 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 மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு என்ன ஏ வரும், 8a வரும். ஸோ 8a என்ன, அப்போது 6a அப்படிங்கிறது 39 அப்படின்னா 8a என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 சைடும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 டேபிளில் கட் பண்ணோம். 3 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 13 வரும். 2aங்கிறது 13 அப்படின்னா 8a வர வைக்கணும். அப்போது 2 பக்கமும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு லெஃப்ட்டில் 8aன்னு வந்துடும், இந்த சைட் 52ன்னு வந்துடும். அப்போது எது கரெக்டான ஆன்சரு, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் டைலிங் த ஃப்ளோர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ரூம் இஸ் 9100 at 65 per meter square. பர் மீட்டர் ஸ்கொயர் 65 rupees அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ரூமை டைல் பண்ணுறதுக்கு 9100 rupees ஆகுது. பர் மீட்டர் 65, எத்தனை மீட்டர் வந்து 9100 அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு அந்த ரெக்டாங்குலர் ரூமோடைய ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க ஏரியாவுக்கு அதாவது லென்த் அண்ட் பிரெத்துக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியாங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். 9100 / 65 போட்டோன்னா ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். 7k × 5k = அந்த ஏரியாவை நம்ம போட்டோன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி லென்த் அண்ட் பிரெத்து கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ட்ரை யுவர் செல்ஃப். ஈஸியான கொஷின் தான் இதுவும். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுடைய லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோரை கவர் பண்ணுறதுக்கு ரெக்டாங்குலர் டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரெக்டாங்குலர் டைல்ஸோடைய லென்த் அண்ட் பிரெத் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அந்த ரூமோட லென்த் அண்ட் பிரெத் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து என்னென்னா ஒரு டைல் போடணும் அப்படின்னா 6.25 rupees. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு டைலுக்கு 6.25னா மொத்தம் எத்தனை டைல் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 6.25 கூட அத்தனை டைலை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது நம்மளோட வேலை என்னது, எத்தனை டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை 6.25ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது எத்தனை டைல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான். அந்த ரெக்டாங்குலர் ரூமோடைய ஃப்ளோரோட ஏரியா என்ன, அந்த ஃப்ளோரோட ஏரியாவில் போகிற டைல்ஸோட ஏரியா. ஸோ எத்தனை டைல்ஸ் போடுறோமோ அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அத்தனை டைல்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது முதல்ல டோட்டல் ஏரியா என்னது அந்த ரூம்து 15.5 × 8.1. ஓகேவா? இது வந்து மீட்டர்ஸில் இருக்குது. = ஒரு டைலோட ஏரியா இன்ட்டு எத்தனை டைலோ அது என்னன்னு வச்சுக்கலாம். ஒரு டைலோட ஏரியா என்னது 25, இதை மீட்டரில் எழுதணும்னா /100. அதே மாதிரி 9 / 100. எத்தனை டைல், n டைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்டு என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குமா? இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 1/4. ஓகே, இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த டெசிமல்ஸ் ரிமூவ் ஆயிரும். அண்ட் இந்த 9 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 9ன்னு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த சைடு எனக்கு என்ன இருக்கும், n இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற 4 வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா 4 வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஃபைனலி 6.25 மல்டிப்ளை பண்ணுறோன்னா டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருமா?
total cost is equal to into total cost என்கிறது n into 6.25 இல்லையா? ஸோ 6.25 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? 4 into 155 into 9. இந்த 6.25 6/1/4 6/1/4 25 divided by 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக எழுதுறேன். இந்த 4 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸோட 5ஓட மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 5 தான் வரும். அதனால் ஆப்ஷன் 1 அப்படின்னா ஆப்ஷன் 2 இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்கும். யூனிட் டிஜிட் 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு 3 and 4 எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ஓட மல்டிபிள். ஆக்சுவலி 25ஓட மல்டிபிள் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 25ஓட மல்டிபிளாக இருக்கும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும். ஓகேவா? 125ஓட மல்டிபிளாக இருக்குது ஒரு நம்பர் அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் 125ஓட மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 25 கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 85ங்கிறது 25ஓட மல்டிபிள் கிடையாது. 25 into 3 வந்து 75, 25 into 4 வந்து என்ன வந்துடும்? 100 வந்துடும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 85 வந்திருக்கு. அப்போது இது 25ஓட மல்டிபிள் கிடையாது. இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. இது வந்து நார்மலி வந்து யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்கிறது. 5ஓட மல்டிபிள்னால் லாஸ்ட்டு ஒரு டிஜிட் 5ஆக இருக்கும், அப்படின்னா 0வாக இருக்கும். 25ஓட மல்டிபிள் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 25ஓட மல்டிபிளாக இருக்கும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25ஓட மல்டிபிள்னால் அந்த ஃபுல் நம்பரும் 25ஆல் மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி 125ஓட மல்டிபிள் ஒரு நம்பர் அப்படின்னா அது எத்தனை டிஜிட் இருந்தாலும் லாஸ்ட் 3 டிஜிட் 125ஆல் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுல் நம்பரும் 125ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த டிவிசிபிலிட்டி ரூலை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டுன்னு சொல்லிடுறோம். சரியா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் அண்ட் பிரெத்தோடைய சம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. A square is constructed such that one of its side is equal to the diagonal of the rectangle. If the ratio of the areas of the square and rectangle is 5:2, the area of the square is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு கொடுத்துட்டாங்க. போல்ஸ் வந்து required to fixed along the boundary at a distance 3 meter apart. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளோட பவுண்ட்ரி இது தானே பவுண்ட்ரி. அதனோட பவுண்ட்ரிஸில் 3 மீட்டர் தள்ளி கம்பம் நட போகிறாங்களாம். 3 மீட்டர் தள்ளி நட்டால் மொத்தம் எத்தனை கம்பம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது நமக்கு முதல்ல லென்த் என்னன்னு தெரியும், பிரெத் என்னன்னு தெரியும். 2 into L plus B இதனோட பெரிமீட்டர் தானே நம்மளோட டிஸ்டன்ஸு டோட்டலாக. ஸோ 36 + 21 என்ன வரும்? 57 into 2 114. 3 மீட்டர் தள்ளி நட போகிறோம். அப்போது 3ஆல் டிவைட் பண்ணோன்னா எத்தனை கம்பவுண்ட் தெரிஞ்சிருமா? 38 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா? 38 தான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம பேசிக்காக ஒன்று பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 32ன்னு வச்சுக்கலாம். 8 மீட்டர்ஸ் தள்ளி கம்பம் நட போகிறேன். ஓகே, அப்போ எத்தனை கம்பம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா? ஸோ முதல்ல ஒரு கம்பம் நட்டுட்டுறேன்னா ஃபஸ்ட்டு கம்பம், ரெண்டாவது 8 மீட்டர் தள்ளி ரெண்டாவது கம்பம், இன்னொரு 8 மீட்டர் தள்ளி மூணாவது கம்பம், இன்னொரு 8 மீட்டர் தள்ளி நாலாவது, இன்னொரு 8 மீட்டர் தள்ளி அஞ்சாவது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு எத்தனை கம்பம் தேவைப்படுது? 5 கம்பம் தேவைப்படுது. இப்போ நான் இந்த 32வை 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன தான் வருது? 4 தான் வருது. ஆனால் இங்கே 5 கம்பம் தேவைப்படுது. ஓகேவா? அதுவே ஒரு ஸ்கொயர் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சைடும் வந்து 8க்கு ஈக்குவல். ஓகேவா? நான் இங்கே ஒரு கம்பம் நடுறேன், 8 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு கம்பம் நடுறேன், அகெயின் 8 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு கம்பம், அகெயின் 8 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு கம்பம், 8 மீட்டர் தள்ளி ஆல்ரெடி ஒரு கம்பம் இருக்குது. அப்போ என்ன வருது? இதுக்கு 32 டிவைடட் பை 8 கரெக்டாக இருக்குது. ஆனால் லைனுக்கு 32 டிவைடட் பை 8 போட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கம்பம் வருது. அப்போது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நம்ம சிம்பிளி டிவைட் பண்ணால் போதும். பட் ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்னா டிவைட் பண்ணிவிட்டு கடைசியாக +1 போட்டுக்கணும்.
ஓகேவா? ஒருவேளை இது ரெக்டாங்கிளாக இல்லாமல் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதில் கம்பவுண்ட் ஆடணும் அப்படின்னும் போது ஃபைனலாக 38ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, கண்டுபிடிச்சிட்டு +1 பண்ணிக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் சர்ஃபேஸுங்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண வேணாம். 38 தான் வந்து ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிளில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னும் அந்த ரெக்டாங்கிள் சுற்றி பாத் வரைஞ்சா, அதுக்கப்புறம் மிட்வேயில் பாத் போட்டால், இதுக்கெலாம் வந்து என்ன ஃபார்முலா, அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் பார்ட் 2 ப்ளஸ் ட்ரெபீசியம் இது ரெண்டும் சேர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.